வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா எம்பிக்கு மிரட்டல், 6 சந்தேக நபர்களுக்கு பிணை. கிவலோயா திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் சகலரும் திரள வேண்டும், தமிழரசு கட்சி அழைப்பு. நீதிமன்றத்துக்கு இழுத்து அரசியல் பழிவாங்கல், அனுர அரசு மீது நாமல் பாய்ச்சல். அரசாங்கத்தை கவிழ்க்கும் எண்ணமோ மக்களை துன்புறுத்தும் நோக்கமோ எமக்கு கிடையாது. மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு முன்வர வேண்டும். மஹிந்த அமரவீர துமிந்த திசாநாயக்க இணைந்து கோரிக்கை. இலங்கையில் நிபா வைரஸ் அபாயம் குறைவு, சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. ஆசிரியர் மைய கல்விக்கு பதிலாக மாணவர் மைய கல்வியை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், பிரதமர் திட்டவட்டம். வீரசிங்கம் சித்தாறு அணைக்கட்டின் வேலைகள் தாமதமின்றி விரைந்து முடிவுறுத்தப்பட வேண்டும், வலியுறுத்துகின்றார் ரவிகரன் எம்பி. கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் நாட்டை சீரழிக்கிறது அரசாங்கம், தேசிய ஆசிரியர் இயக்கம் குற்றச்சாட்டு. இலங்கையிலும் பாடசாலை மாணவர்கள் சமூக ஊடகங்களை அணுக கட்டுப்பாடு, அவதானம் செலுத்துகின்றது அரசு. நைனாதீவு வேலணை பிரதேச அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விசேட கலந்துரையாடல். புதிய அரசமைப்பு வரவுக்கு பல்தரப்பு செயலணி அவசியம், ஜனாதிபதிக்கு சட்ட வல்லுநர்கள் முன்மொழிவு. இலங்கை வருகின்றார் IMF-இன் பணிப்பாளர். மாகாண சபைகள் தேர்தல், புதிய அரசமைப்பு விரைவில், ஆளும் கட்சி சொல்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபா 1750 நாளாந்த வேதனம் ஒப்பந்தம் இன்று கைச்சாத்து. தொடர்வன விரிவான செய்திகள். கிவலோயா திட்டத்துக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை நெடுங்கேணியில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வாழும் மக்கள் திரளாக வந்து பங்கேற்க வேண்டுமென்று இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. நேற்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்துள்ளார். கிவலோயா திட்டத்துக்கு எதிரான மாபெரும் போராட்டம் எதிர்வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நெடுங்கேணியில் நடைபெறும். இதில் சகல மாவட்டங்களிலும் வாழும் மக்கள் திரளாக வந்து பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சி இந்த போராட்டத்துக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவதோடு பங்களிப்பையும் தொடர்ச்சியாக வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று முன்தினம் IMF-இன் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். இதன்போதே அவர் மேற்கண்ட தகவலை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் என்றும் இலங்கைக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் இலங்கையுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காகவே எமது குழு இங்கு வந்துள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த மாதம் எமது முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசமைப்பு மாகாண சபைகள் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு விரைவில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இவ்வாறு ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நேற்று வியாழக்கிழமை மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் உரிமையை நோக்கி சென்ற இலங்கை தமிழரசு கட்சி இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போட்டிக்குமான கட்சியாக மாறியுள்ளது. பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனுக்கு எதிராக தங்களது கட்சிக்குள்ளே குழப்ப நிலையை ஏற்படுத்தி அவர் அரசமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்படுகின்றது. பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியிலிருந்தும் அவரை விலகுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவர்களின் உட்கட்சி பூசல் என்பது தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்பதை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் இன்று வெள்ளிக்கிழமை கைச்சாத்தாகும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் இது தொடர்பான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளத்தை 1750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாயிலிருந்து 1550 ரூபாயாக அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக 200 ரூபாயை அரசாங்கம் செலுத்துவதற்கு முடக்கம் காணப்பட்டுள்ளது.
இந்த சம்பள அதிகரிப்புக்காக வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நைனாதீவு வேலணை பிரதேச அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இந்திய துணை தூதரகத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஒழுங்குபடுத்தலில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளியுடன் வேலணை பிரதேச சபை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் அலுவலகத்தில் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த கலந்துரையாடலில் இந்திய இழுவைப்படகு மீனவர்களால் நைனாதீவு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், நைனாதீவில் தற்சமயம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் சூரியகல மின் உற்பத்தி தொடர்பான விடயங்கள், அதனுடன் தொடர்புடைய அபிவிருத்திகள் மற்றும் வேலணை பிரதேசத்தின் எதிர்கால அபிவிருத்தி தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார், வேலணை பிரதேச சபையின் உபதவிசாளர் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன், வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர்களான செல்லப்பா பார்த்தீபன், மங்களேஸ்வரன் காத்தீபன், நைனாதீவு கடற்கரை தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கைக்கான புதிய அரசியலமைப்பை வெற்றிகரமாக உருவாக்குவதற்காக அரசு அதிகாரிகளுடன் இணைந்து அனைத்து தரப்பினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பலதரப்பு செயலணி ஒன்றை அமைக்க வேண்டும் என சட்ட வல்லுநர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் குழு ஒன்று ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய விரிவான மக்கள் ஆலோசனை செயல்முறை, மக்கள் தீர்ப்பின் மூலம் அரசியலமைப்பு கோட்பாடுகளுக்கு அங்கீகாரம், அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், சட்ட வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கு பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொறிமுறை ஆகியவை அவசியம் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 1978 ஆண்டு அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ளபடி பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மற்றும் மக்கள் தீர்ப்பு மூலம் புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றும் செயல்முறையை பின்பற்ற வேண்டுமென்றும் அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கைக்கு அமைய புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட வேண்டுமென்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 12 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் கைபேசி பயன்பாட்டை முழுமையாக நிறுத்த வேண்டும் என அரசாங்கம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ள நிலையில் அதற்கு இணையாக சமூக ஊடக பயன்பாட்டையும் தடை செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்ய சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தேசிய ஆசிரியர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் பொதுச் செயலாளர் சதுன் பண்டார, 1ஆம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்கள் இன்று முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான ஆசிரியர் வழிகாட்டல் கையேடுகள் இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். 50 மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகளை மூடி மாணவர்களை பெரிய பாடசாலைகளுக்கு மாற்றும் அரசின் திட்டம் நடைமுறை சிக்கல்களை கொண்டதாகவும், ஏற்கனவே அதிக மாணவர்கள் கொண்ட பாடசாலைகளில் போதிய வசதிகள் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கல்வியை தன்னிச்சையாக டிஜிட்டல் மயமாக்குவது மாணவர்களின் கற்றத்திறனை பாதிக்கும் என்றும், மேலைநாடுகள் கைபேசி பயன்பாட்டை தடை செய்து வரும் நிலையில் இலங்கை அதற்கு மாறாக செயற்படுவது ஆபத்தானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாடப்புத்தக பாரத்தை குறைப்பதாக கூறி முக்கிய கல்வி உள்ளடக்கங்களை நீக்கும் முயற்சிகளுக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தொலைபேசி மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பான குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் முன்னிலையான 3 பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 6 பேரை மல்லாகன் நீதிமன்றம் நேற்று பிணையில் விடுவித்தது. கடந்த டிசம்பர் 24 பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், பலிகாமந்திற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான வரதராசா தனகோபி, சிவரூபன் லகிந்தன், மனோகரன் பிரதீபன் ஆகிய 3 உட்பட 6 பேர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அச்சுறுத்தல் விடுத்தனர் என்று தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டின் பிரகாரம் 3 பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 6 பேரை தெல்லிப்பளை போலீசார் டிசம்பர் 26 போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து தனித்தனியே வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பாக மல்லாகன் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது குற்றஞ்சாட்டப்பட்ட 6 பேரும் மன்றில் முற்பட்டனர். விசாரணைகளைத் தொடர்ந்து 6 பேரையும் பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் 30 மறுதவணையிட்டு உத்தரவிட்டுள்ளார்.
முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு கமநல சேவை நிலைய பிரிவிலுள்ள பொதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பு பகுதியில் உள்ள வீரசிங்கம் மற்றும் சித்தாறு அணைக்கட்டுகளை அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அந்த அணைக்கட்டுகளின் வேலை திட்டங்களை விரைவாக முடிவுறுத்தி விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளரிடம் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துக்குள் இந்த அணைக்கட்டுகளின் வேலைகளை முடிவுறுத்துவதற்கு ஒப்பந்தக்காரர்கள் உடன்பட்டுள்ளனர் என தெரிவித்த கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர், அவ்வாறு பிப்ரவரி மாதத்துக்குள் இந்த வேலை திட்டங்கள் முடிவுறுத்தப்படாவிட்டால் தம்மால் உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் பதிலளித்துள்ளார். இந்த வருடம் 6ஆம் தரத்தில் இணையும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் கொண்டு வருவதற்கான திட்டம் ஒன்று தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்பதை வலியுறுத்திய பிரதமர் 2030ஆம் ஆண்டு வரை வருடாந்தம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கனவு பாடசாலை ஒன்றை நோக்கிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அதனை யதார்த்தமாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். நேற்று அதுருகரிய குணசேகர வித்தியாலயத்தில் ஆரம்பமான புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 1ஆம் தர மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் தேசிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தற்போதைய அரசு தனது தோல்விகளையும் ஊழல்களையும் மூடி மறைப்பதற்காகவே எம்மை நீதிமன்றத்துக்கு இழுக்கின்றது. இதனால் அரசுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு விட்டு நேற்று முன்தினம் இரவு நாடு திரும்பிய அவர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு மேற்கொண்டுள்ள நிலக்கரி ஊழல் மற்றும் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலங்கள் மாயமான சம்பவங்களை மறைப்பதற்காக எம்மை நீதிமன்றத்துக்கு அழைப்பதில் எந்த பயனுமில்லை. மக்கள் மத்தியில் எழுந்துள்ள எதிர்ப்பை திசை திருப்பவே எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நிபா வைரஸ் பரவும் அபாயம் தற்போது மிக குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றது என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் நிபா வைரஸ் தொடர்பாக நிலவும் அச்சம் குறித்தும் தெளிவுபடுத்தியுள்ள செயலாளர் பொதுமக்கள் தேவையற்ற பீதி அடைய தேவையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் தேவையோ அல்லது மக்களை துன்புறுத்தும் நோக்கமோ தமக்கு கிடையாது எனவும் மாறாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களான மஹிந்த அமரவீர மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். தமிழரசு கட்சியின் இறுதி பொதுக்குழு கூடப்பட்ட போது சாணக்கியன் எம்பி தமது கட்சியிலேயே இல்லை. தற்போது திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவுக்குள் உள்நுழைக்கப்பட்டுள்ளார்கள் என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிவமோகன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவில் சுமந்திரன் ஆதரவாளர்கள் தான் அதிகம் உள்ளனர். அவர்களால் புகுத்தப்பட்டவர்கள் தான் அங்கே அதிகம் உள்ளார்கள். பதில் செயலாளராக இருந்தவர் அந்த பதவியில் இருந்தால் அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார். அதுபோல் சாணக்கியன் எம்பி எப்படி உள்வாங்கப்பட்டவர் என்று தெரியாமல் உள்வாங்கப்பட்டு விட்டார். உண்மையில் இறுதி பொதுக்குழு கூடிய போது சாணக்கியன் எம்பி கட்சியில் இல்லை. எப்படி அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார் என்பது எனக்கு தெரியாது. அது மர்மமாகவே இருக்கிறது. இது உளவாளிகளின் ஊடுருவல். திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் உள்நுழைக்கப்பட்டுள்ளது. பதவி ஆசையில் ஒருவர், கேவலங்கட்ட தேசிய பட்டியலில் ஒருவர் இன்னொரு ஆள்பட்டி வாங்கி எல்லோரையும் உள்வாங்கி எல்லோரும் உள்ளுக்குள்ளே வந்து இன்றைக்கு கட்சியை உருக்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு துணிவிருந்தால் இந்த மக்களுக்கு முன்னால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். நீங்களே தலைவராக வர முடியுமாக இருந்தால் பரீட்சித்து பாருங்கள் என தெரிவித்துள்ளார்.